ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம், லாஸ்ட்டு 2 இருக்குது. ஓகேவா, 1 × 2 2. நடுவில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா -3 ஆட் பண்ணால் எனக்கு -3ன்னு வரணும். ஓகேவா, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2ன்னு வருது. நடுவில் இருக்க நம்பர் வந்து -3. ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கணும். அந்த 2 நம்பரை அடிஷன் பண்ணால் எனக்கு -3ன்னு கிடைக்கணும். நான் வந்து -2 -1 எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு -3ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே ஓகே ஆகுதா? அப்போ இதைத்தான் நம்ம எழுதிக்கணும். p - 2 முன்னாடி p இருக்கனால p - 2 p - 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா p - 2 p - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, அடுத்து செகண்ட் பாருங்க, p² - 4 அப்படின்னு இருக்கு. p² - 4 p² - 2² அப்படின்னு எழுதிக்கிறேன். இது பார்க்க எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு அப்படின்னா a² - b² = a + b a - b. இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கு. ஓகேவா, ஸோ p + 2 p - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். p + 2 p - 2 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா, p - 2 ரெண்டுலையுமே காமனாக இருக்கு. ஓகேவா, ஸோ காமனாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டி எழுதிக்கணும் p - 2. இது இல்லாமல் காமனாக இல்லாமல் என்னென்ன இருக்கோ அதையும் எழுதணும். காமனாக இருந்தால் அதை ஒரு ஆட்டி எழுதிக்கணும், காமனாக இல்லாமல் இருக்கிறத ஒரு ஆட்டி எழுதிக்கணும். p - 1 இங்கே இருக்க எழுதிட்டேன், இங்கே p + 2. ஸோ இந்த சம்முக்கான எல்சிஎம் பிராக்கெட்டில் p - 2 பிராக்கெட்டில் p - 1 பிராக்கெட்டில் p + 2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.